ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரெயின் பூஸ்டர் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா தொடர்பும் அறிதல். இது நமக்கு சிலபஸில் ஜென்ரல் தமிழில் இலக்கணத்தில் கவர் ஆகும். அது மட்டும் இல்லாது இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கும் கூட. டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4க்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். தொடர்பும் அறிதல். இத்தொடரில் குறிக்கப்பெறும் சான்றோரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சான்றோர், மற்றொரு பக்கம் அவர்கள் கூறிய கூற்றுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்த வரைக்கும் ஒன்லைன் கொஸ்டின் தான். நமக்கு எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சான்றோர்கள் கூறிய கூற்றை கொடுத்து இந்த கூற்றை கூறிய சான்றோர்கள் யார், இந்த கூற்று எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கூட சில டைம் நம்மளை கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது கவர்மெண்ட் மெட்டீரியல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 50% கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் சமச்சீர் கல்வி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வேறு எந்த ஒரு அகாடமிக்ஸ் புக்ஸும் மெட்டீரியலும் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. நமக்கு சிலபஸ் அனாலிசிஸ் வேணும்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க கணியன் பூங்குன்றனார் கூறிய கூற்றுக்கள் பார்க்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது ரெண்டுமே புறநானூறில் இடம்பெற்றிருக்க கூற்று. அடுத்து திருமூலர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அடுத்து அன்பே சிவம். தேசிய கவி பாரதியார் கூறிய கூற்றுக்கள் பார்க்கலாம். மனதில் உறுதி வேண்டும், சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கோணர் திங்கு செப்பீர். அடுத்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஓடி விளையாடு பாப்பா, தையலை உயர்வு செய், காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல், ஜெயபோரிகை கொட்டடா, ஆயிரம் உண்டு இங்கு சாதி, எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். சான்றோர் ஔவையார் கூறியதை பார்க்கலாம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, ஊருடன் கூடி வாழ், மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், பசி வந்திட பத்தும் பறந்து போகும், ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அடுத்து 50 காப்பியங்களுள் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் கூறிய கூற்றுக்கெல்லாம் பார்க்கலாம். அரசியல் பிழைத்தேருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏதுவோர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், தேராமன்னா செப்புவது உடையேன், யானோ அரசன் யானோ கல்வன்னு பாண்டிய மன்னன் கண்ணகியை பார்த்து கூறுவார். அடுத்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனர் கூறிய கூற்றுக்கள் பார்க்கலாம். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கோர் குணமுண்டு, கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ பழகுங்கள், புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா கூறிய கூற்றுக்கள் பார்க்கலாம். புதியதோர் உலகம் செய்வோம், நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம், இருட்டறையில் உள்ளதடா உலகம், கொலைவாளினை ஏற்றடா மிக கொடியோர் செயல் அறவே, மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமைமாட்ட நினைக்கும் சிறைச்சாலை, பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை திருத்தல் முயற்கோம்பே. அறிஞர் அண்ணா கூறிய கூற்றுக்கள் பார்க்கலாம். மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனமுண்டு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், மறப்போம் மன்னிப்போம். ராமலிங்கர் அடிகளார் கூறிய கூற்றுக்கள் பார்க்கலாம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசித்திரு தனித்திரு விழித்திரு, அம்பல பாட்டே அருட்பாட்டு அல்லாதார் பாட்டெல்லாம் மருட்பாட்டு, கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும். அடுத்து விவேகானந்தர் கூறிய கூற்றுக்கள் பார்க்கலாம். விழுமீன் எழுமீன் அயராது உழைமீன், விழு எழு வெற்றிக்கிடும் வரை ஓயாதே. அடுத்து சான்றோர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை கூறிய கூற்றுக்கள் பார்க்கலாம்.
இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை தெளிலுகுன்றது நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து. இதனை இயற்றியவர் மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான் இயற்றியிருந்திருப்பார். அடுத்து திருவி கல்யாணம் சுந்தரம் அவர்கள் இதை பற்றி பார்க்கலாம். பகுத்தறிவு மூளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்கு. நக்கீரர் கூறிய கூற்று பார்க்கலாம். உண்பது நாழி உடுப்பது இரண்டே செல்வத்து பையனே ஈதல். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கூற்று. எல்லா குரூப் எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக இந்த கூற்றுக்கு கேட்டுருவாங்க. அடுத்து சான்றோர் தாயுமானவர். நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொல்லவராய். எல்லாரும் இன்புறுக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. பெருங்கடுங்கோ வினையே ஆடவர் குயிரே வாழ்ந்து நல். கபிலர் கூறிய கூற்று. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ. இறுதியாக சான்றோர் காரைக்கால் அம்மையார் கூறிய கூற்று. அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே. டிஎன்பிசி குரூப் 4க்கு படிக்கிறவங்க மறக்காமல் இந்த டாப்பிக்கில் படிச்சுட்டு போகிறது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாத டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.